சிம்மம் தனுசு இந்த ஜோடிகள்ல யாரு தங்களுடைய காதலை அதிகமா வெளிப்படுத்துவாங்க? ரெண்டு பேருமே கொஞ்சம் டெரர் பீஸான ஆள். இப்படி கேட்டால் எப்படி? அதாவது ரெண்டு பேருமே அட்ராக்ட். காதல் அப்படின்னாலும் 5ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 5ஆம் பாவத்துன்றப்போ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கரெக்டான ஜோடிகளாகவும் இருக்கும். அது என்னென்னா அந்த கரெக்டான ஜோடிகள் அப்படிங்கிறப்ப அங்கேயும் கொஞ்சம் மிஸ் பண்ற விஷயத்துல யாரு மிஸ் பண்ணுவாங்க? தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதிகமா பொசசிவ் ஆகக்கூடியது யாரு ரெண்டு பேர்ல? ஐயோ ரெண்டு பேருமே அப்படிதாங்க. அதாவது ரொம்ப அன்பு வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இது என்னோட பொருள் எனக்கானதுன்ற அந்த அன்பு நிலையை தாண்டி பற்று நிலைக்கு போவாங்க பார்த்தீங்களா. ரெண்டு பேர்ல யார் அதிகம் ரொமான்டிக்கா இருப்பாங்க? கீரியும் பாம்பையும் உள்ள விட்டான்ற மாதிரி ஆக்சுவலாக யாரால அன்பால இருக்க போறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருப்பாங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே போத்தார். இது ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். அந்த விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலுமே வேறு மாதிரி, எலியும் அப்படியே கீரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க, எலியும் பூனை மாதிரி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் இருக்கும் பாருங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட நினைச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா மேம். காதல் ஜோதிடர் அப்படின்னாலே காதல்னாலே நீங்கள் தான் ஞாபகம் வருவீங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்களுடைய காதல் லைஃப்பில் நம்ம ரெண்டு பேரும் கரெக்டான ஜோடியா, பெர்ஃபெக்டான கப்புலா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்குமே நிறைய கால்ஸ் வந்திருக்கோம்ல, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சிம்மம் தனுசு இந்த ஜோடிகளில் யார் தங்களுடைய காதலை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க மேம்? ரெண்டு பேருமே கொஞ்சம் டெரர் பீஸான ஆள். இப்படி கேட்டால் எப்படி? அதாவது ரெண்டு பேருமே அட்ராக்ட் ஆகக்கூடியது தான் வச்சுக்கோங்க. சிம்மத்துக்கு வந்து குரு தான் அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை. பட் காதல் அப்படின்னாலும் 5ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 5ஆம் பாவத்துன்றப்போ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கரெக்டான ஜோடிகளாகவும் இருக்கும். அது என்னென்னா அந்த கரெக்டான ஜோடிகள் அப்படிங்கிறப்ப அங்கேயும் கொஞ்சம் ஈகோன்ற மாதிரி, சூரியனுக்கு நீயா நானான்ற மாதிரியும் ஈகோவும் எதுனாலும் எக்ஸ்ட்ரீம் தான். அன்பு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான், கோவம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான். எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமான ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பரான ஜோடிகள்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். கண்டிப்பா. உனக்கு நான் இழைச்சவங்க இல்லை, எனக்கு. ஓகே, மிஸ் பண்ற விஷயத்துல யாரு மிஸ் பண்ணுவாங்க? தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களை வந்து அவங்க ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், வார்த்தைகளால் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்களே வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதிகமாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இவங்க வந்து வெளிப்படுத்துறது எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து வெளிப்பாடுன்றதை வந்து பெருசாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சிம்மத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ராசிகள் நமக்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி. நீங்கள் லவ் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபமும் வேகமும் துடிப்புன்னு இருக்கக்கூடிய ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டு கடந்து போகிற ஆள் வந்து சிம்மம். இல்லை இது 1க்கு 2 வாட்டி ஐயோ இது எனக்கு கரெக்ட் ஆகுமா இருக்காதா. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சேது படம் பார்த்துருப்போம்ல, சேது படம் பார்த்துருப்போம். அதில் வந்து விக்ரம் சார் ரொம்ப வந்துட்டு எனக்கு இது ஒத்து வராது, இப்போ கள்ளத்துக்கு போட்டுருவேன்ற அளவுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரியான தன்மைகள் வந்து ஒத்து போகக்கூடிய லவ்வாக இருக்கும், பிடிக்கும். பட் அது வந்து எல்லாத்துக்கும் யோசிச்சு முடிவெடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனுசுவாக இருக்கும். மிஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா பிடிச்சி அடித்து மல்லுக்கட்டுற அளவுக்கு கொண்டு போவாங்க. இவங்களுடைய மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கும், வெளிப்படுறது கூட தெரியாது. ஓகே, ரெண்டு பேர்ல அதிகமாக யார் அக்கறை எடுத்துப்பாங்க? அக்கறைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த அக்கறையை வெளிப்படுத்துமா, எல்லாத்துக்கும் பார்க்குறேன் வைக்கிறேன்ற மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் தனுசு வந்து ரொம்ப அழகாக அக்கறை எடுத்து கேரிங்காக பேம்பரிங்காக கொண்டு போகும். இது வந்து கோவமாக அழட்டிக்கிட்டே கொண்டு போகும், கவனிக்க மாதிரி இருக்கும். நான் உன்னை கவனிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அக்கறையில் கொண்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிம்மமாக இருக்கும். ஓகே, அதிகமாக பொசசிவ் ஆகக்கூடியது யார் ரெண்டு பேரில்? ஐயோ ரெண்டு பேருமே அப்படிதாங்க. அதாவது ரொம்ப அன்பு வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இது என்னோட பொருள் எனக்கானதுன்ற அந்த அன்பு நிலையை தாண்டி பற்று நிலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ பொசசிவ் ரெண்டு பேருக்குமே ஜாஸ்தி வரும். ரெண்டு பேருமே கோவப்படக்கூடிய தன்மையாக இருக்கும். வெளிப்படுத்துகிற விதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக இருக்கும். இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பொசசிவான வார்த்தைகள், இவங்க எங்கேயாவது நமக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவுட் கொடுக்கல அப்படின்னா நான் தான் சொன்னேன் கள்ளத்துக்கு மண்டையில் போட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு போகும்போது பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வார்த்தைகள் வந்து ஹார்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து தனுசாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சகிப்புத்தன்மையும் இருக்கும். ஒரு பக்கம் சகிப்புத்தன்மையோடு அந்த காதலை வந்து கொண்டு போயிடணும், ஜெயிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகும். பட் நிறைய வந்து காயங்கள், அதிகப்படியான காயங்கள் யாருக்கு இருக்குன்னா நம்ம தனுசுக்கு தான் இருக்கும். ஓகே, ரெண்டு பேர்ல யார் அதிகம் ரொமான்டிக்காக இருப்பாங்க? அதான் கீரியும் பாம்பையும் உள்ள விட்டான்ற மாதிரி ஆக்சுவலாக யாரால அன்பால் இருக்க போகிறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேருமே போத்தார். நீங்கள் என்னென்ன சண்டை விட்டே இருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே அப்படி தான் கிட்டத்தட்ட.
யார் அதிகமாக விட்டு கொடுத்து போவாங்க? விட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தனுசு விட்டு கொடுக்கும். சிம்மம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக சில நேரங்களில் சில பிடிவாதங்கள் இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு ஒன்று ரூல்ஸ் அண்ட் நான் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இது ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு அப்படி தான் இந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள். ஸோ 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விட்டு கொடுக்குறதுன்னு வரும்போது எங்களோட மனநிலையை பொறுத்தது. அது அவங்களுடைய காதலுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே நான் ஏன் உன்ட்ட கேட்கணும், நீயே கேட்கல, நீயே என்ன கவனிக்கல, நான் ஏன் உன்னை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான தன்மைகள் அதிகமாக இருக்குது தனுசுக்கும் சிம்மத்துக்கும். எளியும் பூனியமாக தான் இருப்பாங்களோ நிச்சயமா. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். அந்த விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ப்ரொஃபஷனலுமே வேறு மாதிரி, எலியும் அப்படியே கிரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க, எலியும் பூனை மாதிரி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் இருக்கும் பாருங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு அந்த கேட்டகரி கொடுக்கலாம். ஓகே, ஈகோ யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு இருக்கும். சிம்மம் வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கும். நம்ம என்னத்தை போய் அவங்கக்கிட்ட பேசி அது எக்ஸ்கியூஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், இல்லை அவங்க வார்த்தைகளால் எனக்கு இவ்வளோ தூரம் காயப்படுத்திடுவாங்க, அது போய் நம்ம நகர்த்தணுமா அவசியம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஈகோ வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கும். அந்த தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம். குருவுமே வந்து சுயமரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்கும். அவங்க வந்து கொஞ்சம் கௌரவத்தை விரும்புகிறவங்க, இவங்க சுயமரியாதையை எதிர்பார்க்குறவங்க. ஸோ சுயமரியாதை நான் போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்குறதா, ஸோ அவங்க வந்து அது புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த இடத்துல என்னோட மானம் என்ன ஆகுது, எனக்குன்னு ஒரு ரூல்ஸ்ன்னு வச்சுருக்கேனே நான் போய் கேட்குறதா அப்படின்ற மாதிரி இவங்க கூட அந்த ஒரு தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே கிட்டத்தட்ட சிமிலாரிட்டியா ஈக்குவல். இப்படின்னா நீ இப்படி நான் அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன், என் முகத்தில் ஸ்மைல் இருக்கா, அப்போ நானும் ஸ்மைல் பண்ணுறேன், நீ என்ன வெளிப்படுத்துறோ அதை நான் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக இருப்பேன்ற மாதிரியான தன்மை இவங்க 2 பேருக்கும் உண்டு. கோபம் யாருக்கு அதிகமாக வரும்? கோபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு தான் வரும். ஸோ காதலில் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து சிம்மத்துக்கு. பட் தனுசு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வச்சுட்டே இருக்கும், டைம் பார்த்து அடிக்கும். மோனை இப்போ ஆடேன், அடுத்து நீ என்கிட்ட தானே வரணும், வச்சு பதம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கரெக்டான நேரத்தில் கோல் அடிப்பாங்க. யாருன்னா அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்க. ஓவர் திங்க் யார் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க? 2 பேருக்குமே அந்த தன்மை இருக்கும்ப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து எப்படின்னா பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாத நிலையில் நம்ம இப்படி பேசிட்டோமோ, அதனால நம்மளை விட்டு இது போயிடுமோ, என்னமோ ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணக்கூடிய தன்மை சிம்மத்துக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கௌரவத்தோடு இருக்குது. ரொம்ப வந்து நம்ம அன்றைக்கி இப்படி பேசிடக்கூடாது, அவங்க மனசு காயப்படுத்துகிறமா பேசிட்டோம்ல, இது என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமாக நகர்த்துமா, இல்லை இவர் எதாவது பண்ணிடுமோ செஞ்சிருமோன்ற அளவுக்கு பயத்தோட ஆனால் வெளிப்படுத்தாது. மனசுக்குள்ள வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா சிம்மத்துக்கு இருக்கும். இதே வந்து நீங்கள் தனுசு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங்கிறத எப்படி பார்க்கணும்னா, ஒன்று வேகமாக வெளிப்படுத்துறது இல்லை, ஓகே நீ உன்னோட புத்தி இவ்வளோதான், ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன், நீ வேணுன்றதுக்காக வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் சகிச்சுட்டு போகிறேன், இல்லையா தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை ஒழிச்சிட்டு போகிறேன்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகும். ஸோ இது 2 தன்மை. ஓகே, 2 பேரில் அதிக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறது யார்? இது ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு கேள்வி. நிச்சயமாக 2 பேருமே அந்த நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அளவு கடந்த நம்பிக்கைக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிறதுனால தான் வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த சண்டை, மோதல், இது எல்லாமே. என்னென்னா அக்கறை இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம், ஆதங்கப்படுவோம்ல, கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான். அந்த அதிகாரப்பூர்வமான எல்லா நிலையிலும் அதுக்கான முன்னுரிமை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் உன்னோட லவ்ன்றதுக்கு எனக்கு எதாவது ஐடென்டிஃபை இருக்கணும்ல, எனக்கு நீ உங்க கூட நான் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உறவு நிலையிலையோ ஒரு நல்ல ஒரு நட்பு ஒரு காதலினுடைய வெளிப்பாடை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கான எனக்கு ஒரு முன்னுரிமை என்னவா இருக்க முடியும். அந்த ஒரு முன்னுரிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் 2 பேருமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்குள்ள சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா மேம்? நிச்சயமா. சந்தேகம் அப்படிங்கிறப்ப அது எல்லாருக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம இவ்வளோ கத்திக்கிட்டே இருக்கோம், கோவப்பட்டுகிட்டே இருக்கோம், நம்மளை விட்டு அந்த உறவு எப்படி போயிடுமா, இல்லை பேப்பரிங்காரிங்க நம்ம பேசியிருக்கலாமோ, அதாவது அடிச்சுட்டு உட்காந்து அழுவாங்கல்ல, இந்த கேரக்டர் தான் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட. ஸோ அன்பினுடைய வெளிப்பாடை வந்து கோவத்தாலையும் வேகத்தாலையும் அடுத்தடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணக்கூடியவங்களா 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால சொன்னேன், இருக்கிறதுலே வந்து காம்ப்ளிகேட்டடான ராசி ப்ளஸ் வந்துட்டு ஜாடிக்கேற்று மூடி சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அது வந்து இவங்களுக்கு ஒத்து போகும். அதிகமாக கவனம் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் பண்ணுவாங்க 2 பேரில்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வந்து கொஞ்சம் பண்ணும், நம்மளை ஈர்க்கணுன்ட்டு. 2 பேருமே பண்ணுவாங்க. அவங்களோட நிலைப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இவங்க எப்படின்னா சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள ஹாப்பியாக வைக்கிற மாதிரி அவங்கள இருக்கிற மாதிரி தனுசு பண்ணுவாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இந்த சொல்லுவாங்களே குசும்பு பண்ணுற வேலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு ஈர்க்கப்படக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்தானம் சார் வந்து நான் உங்களை லவ் பண்ணலைங்க,
நான் ஒன்றும் பண்ணலங்கன்னு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு திருப்பி அவங்கள்ட்டயே அந்த லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை தான். ஓகே. சண்டைன்னு வந்துட்டா யார் ஃபர்ஸ்ட் சமாதானம் ஆவாங்க, சாரி கேட்பாங்க? இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ். 2 பேருக்குமே அது வந்து வராத ஒரு விஷயம். இந்த இடத்துல இது வந்து அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய கலகம் பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி சண்டை போட்டு நாங்களே முட்டி மோதி நாங்களே வர்றோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனதான் உண்டு. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இவங்க யாராவது தேர்ட் பர்சன்ஸ் இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னா 2 பேருக்குமே பிடிக்காது. அதனாலே பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட சண்டையை இவங்களே சமாதானம் ஆக்கிட்டா தான் உண்டு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது கடைசி வரை கொண்டு போயிடணும் அப்படின்னு யார் ஸ்டெப் எடுப்பாங்க 2 பேர்ல? அதாவது 2 பேருக்குமே கோவம் அதீதமாக இருக்கிறதுனால யார் எடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தனுசு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே பரவாயில்ல, நீ இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச அதான் சொல்லுவாங்களே, இது வந்து பழைய குருடி திரடி அப்படின்ற மாதிரி இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, நம்ம முயற்சி எடுத்து பார்க்கலாமே ஒரு வாட்டி, அதாவது எல்லா டைமும் இருக்க மாட்டாங்க, ஒரு வாட்டி நம்ம முயற்சி எடுக்க பார்க்கலாமேன்றதை வந்து எடுத்து பார்க்கறது வந்து தனுசுவாக இருக்கும். சிம்மம் கன்னி இவங்க காதலுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க மேம்? 10க்கு 9 கொடுக்கலாங்க. நம்பிக்கை? 10க்கு 8 கொடுக்கலாங்க. ரொமான்ஸ்? 10க்கு 8 கொடுக்கலாங்க. ஒற்றுமை? 10க்கு 6 கொடுக்கலாங்க. வேவ் லென்த்? 10க்கு 6 கொடுக்கலாங்க. புரிதல்? 10க்கு 7 கொடுக்கலாங்க. பொறுமை? 10க்கு 7 கொடுக்கலாங்க. அக்கறை? 10க்கு 6 கொடுக்கலாங்க. சகிப்புத்தன்மை? 10க்கு 7 கொடுக்கலாங்க. பொறுப்பு? 10க்கு 8 கொடுக்கலாங்க. ஓகே மேம். ஓவராலாக 72% இந்த ஜோடிகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருத்தங்கள் எல்லாமே காதலுக்கு மட்டுமா இல்லை திருமணத்துக்கும் பொருந்துமா மேம்? நிச்சயமா திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடையாதுப்பா. இது வந்து நீங்கள் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த ராசிக்காரங்க இப்போ லவர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு இருக்கும் இல்லையா, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான தன்மைகள் இருக்குன்றதை நம்ம வெளிப்படுத்துறமே தவிர்த்து இது உங்களுக்கு திருமணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பொருத்தங்கள்ன்றது மற்ற எல்லாத்தையும் கலந்து தான் எடுக்கணும். வெறும் இதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒன்லி வந்து வேவ் லென்த் பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.